Hi friends, welcome to Vera Level Kalvi YouTube channel. Hello friends, we are learning the 7th chapter in 12th standard computer science, which is functions. In our previous video, we have gone through the introduction, under which we have discussed the advantages and types of functions. And in this video, we are going to discuss about 7.2, that is defining functions, under which we'll be learning about the syntax of user-defined functions and the advantages of user-defined functions. Before going to the content part, we have already discussed that functions are nothing but a block of code. Block and சொல்லும்போது it's nothing but a part of our program. நம்மளோட entire programல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு small part நம்ம block ன்னு சொல்றோம். நம்ம ஒரு program and சொன்னா ஒரு block தான் இருக்கணும்ன்றது கிடையாது. We can have any number of blocks. It may be individual blocks or nested blocks. இண்டிவிஜுவல் பிளாக்ஸ்னா தனித்தனியா ஒரு பிளாக் நம்ம இண்டிவிஜுவல் பிளாக்ஸ் சொல்லலாம். அண்ட் when we come to nested blocks, ஒரு பிளாக்குக்குள்ள இன்னொரு பிளாக் இருக்கு அப்படின்னா that is called a nested block. இந்த மாதிரி நம்ம எத்தனை பிளாக்ஸ் வேணாலும் ஒண்ணுக்குள்ள ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்படி ஒரு பிளாக்குக்குள்ள நம்ம இன்னொரு பிளாக்கை டிஃபைன் பண்றோம்னா we can call it as nested block. இப்படி நம்ம நெஸ்டட் பிளாக்ஸ் டிஃபைன் பண்ணும்போது எந்த பிளாக்குக்குள்ள இன்னொரு பிளாக்கை டிஃபைன் பண்ணிருக்கோமோ அது நம்ம அவுட்டர் பிளாக்னு சொல்றோம். அண்ட் எந்த பிளாக்கை அவுட்டர் பிளாக்குக்குள்ள டிஃபைன் பண்றோமோ அது இன்னர் பிளாக் அப்படின்னு சொல்றோம். நம்ம நெஸ்டட் பிளாக்ஸா டிஃபைன் பண்ணும்போது வெளியில இருக்கிறத அவுட்டர் பிளாக்னும் உள்ள இருக்கிறத இன்னர் பிளாக்னும் சொல்றோம். ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், those who have an idea, 11th நம்ம C++ படிச்சதுனால C++ல ஒரு பிளாக்கை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா by using this set of curly braces. இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள நம்ம டிஃபைன் பண்ற கோடு தான் நம்ம பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணாலும் அந்த ஓப்பன் பிராக்கெட்டுக்கும் க்ளோஸ் பிராக்கெட்டுக்கும் நடுவுல இருந்துச்சுன்னா நம்ம அதை ஒரு பிளாக்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் when we come to Python, இதுல நம்ம ஒரு பிளாக் டிஃபைன் பண்றோம்னா அதுல நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இண்டென்டேஷன் அப்படின்னா நம்ம ஒரு பிளாக் டிஃபைன் பண்றோம்னா அதுல ஐ கேன் ஹாவ் எனி நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒரே கர்சர் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் இண்டென்டேஷன். கமிங் டு பைத்தன், இண்டென்டேஷன் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். இண்டென்டேஷன் தான் எந்த பிளாக்குக்குள்ள என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்றத டிஃபைன் பண்ணும். ஸோ ஒரு பிளாக் நம்ம டிஃபைன் பண்றோம்னா அந்த பிளாக்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒரே இண்டென்டேஷனோட தான் ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் நம்ம நெஸ்டட் பிளாக்கா டிஃபைன் பண்றோம்னா ஒவ்வொரு பிளாக்குக்கும் அவுட்டர் பிளாக்குக்கு ஒரு இண்டென்டேஷன் இருக்கணும் அண்ட் இன்னர் பிளாக்குக்கு இன்னொரு இண்டென்டேஷன் இருக்கணும். We'll see that with an example. Just have a look at this example. இந்த ப்ரோக்ராம் எதுக்காக டிஃபைன் பண்ணியிருக்கோன்றதை விட நெஸ்டட் பிளாக்கு எப்படி நம்ம இண்டென்டேஷனோட எழுதணும்ன்றது தான் இதில் மெயின் ஃபோக்கஸ் வச்சிருக்கலாம். ஸோ தீஸ் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரே இண்டென்டேஷனோட இருக்கு. தட் இஸ் 0th இண்டென்டேஷன் சொல்றோம். எப்பவுமே நம்மளுடைய பைத்தன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் இஸ் எக்ஸிக்யூஷன் வித் த ஸ்டேட்மெண்ட் விச் ஹஸ் காட் 0th இண்டென்டேஷன். எந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 0th இண்டென்டேஷன்ல ஆரம்பிக்குதோ அங்கிருந்து தான் பைத்தனோட கோட் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸும் 0 இண்டென்டேஷனோட இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபார் பிளாக்குக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் இதுக்குள்ள வரும்போது இந்த ஃபார் பிளாக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அது எல்லாமே ஒரே இண்டென்டேஷனோட இருக்கு. அண்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இஃப் பிளாக்குக்கு சேர்ந்தது. ஸோ வி ஹவ் காட் 3 blocks. One is this outer for block for A. The next one is another block for B. Next one if block. ஸோ 3 பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னுக்குள்ள ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டென்டேஷன் இப்படி தான் கொடுக்கணும். நான் கமிங் டு த கண்டென்ட் பார்ட், நம்ம ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே முதல்ல அதை டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எழுதக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். எந்த ஒரு டாஸ்க்கை பொதுவாக எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி இருக்குமோ அந்த பிளாக் ஆஃப் கோடை ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு, நம்மளுக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சேர்ந்தே அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்ன்றது இட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். நம்ம அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் an example ஃபார் built-in functions. அது போக
யூசரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளா ஒரு கோட் எழுதிக்கலாம், அது ஒரு ஃபங்க்ஷனாக ட்ரீட் பண்ணலான்றதும் பாசிபிள். அண்ட் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும் நினைக்கிறோமோ அப்போ யூ ஹாவ் டு ஃபாலோ சர்டன் திங்ஸ். தட் இஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும்னா அது ஸ்டார்ட் பண்ணும்போது DEFன்ற கீவேர்டை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த DEFக்கு அப்புறமா ஃபங்க்ஷனோட நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறமா a set of parenthesis மென்ஷன் பண்ணணும். எப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ DEFல ஸ்டார்ட் பண்ணும்போது DEFக்கு அப்புறம் நம்ம கொடுக்க வேண்டியது a function name. அண்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் ஷுட் நாட் பி அ பைத்தன் கீவேர்டு. கீவேர்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேர்டை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேமாக கொடுக்க முடியாது. அண்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சொல்லும்போது அதுக்கு ஏதாவது இன்புட் பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ், இந்த பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் வி ஹவ் லேர்ன்ட் இன் த ஃபர்ஸ்ட் சாப்டர். அந்த மாதிரி எது வேல்யூஸோ இல்லை வேரியபிள்ஸோ நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற அந்த செட் ஆஃப் பேராந்தசிஸ்க்குள்ளே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃபங்க்ஷனோடைய பிளாக் ஆஃப் கோட் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுத்ததுக்கு அப்புறமா parenthesisக்கு அப்புறம் you will be specifying a colon and immediately colonக்கு அப்புறம் enter கொடுத்த அடுத்த செகண்ட் it will start the next line of code with indentation. ஆட்டோமேட்டிக்கா இண்டென்டேஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணிக்கும். அண்ட் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி முடிக்கும் போது the last statement of the function definition can be the return statement. ரிட்டர்ன் சொல்லும் போதே திருப்பி கண்ட்ரோல் நம்மளுக்கு எங்கிருந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இட் வில் பாஸ் த கண்ட்ரோல் பேக் டு த காலர் அப்படின்னு சொல்கிறோம். எங்கேருந்து நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணமோ அங்கே போயிடும். அண்ட் நம்ம அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம் அப்படின்னா இட் கேன் எய்தர் ரிட்டர்ன் சம் வேல்யூ ஆர் எம்டியாக கண்ட்ரோல் மட்டும் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். தட் இஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கண்ட்ரோல் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம் ஆர் ஜஸ்ட் கண்ட்ரோல் மட்டும் ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா அந்த வேல்யூ கேன் பி அன் எக்ஸ்பிரஷன் ஈவன் கொடுக்கறதா இருந்தால் ஐ கேன் ஸ்பெசிஃபை ஆர் சிம்பிளி ரிட்டர்ன் எழுதலாம். எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன்னா அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். சிம்பிளி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுனா இட் வில் ரிட்டர்ன் நன். எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலன்றது ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நன் வில் பி ரிட்டர்ன்ட். ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் த சின்டாக்ஸ் டு டிஃபைன் அ ஃபங்க்ஷன். தட் இஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோன்னா இட் ஷுட் ஸ்டார்ட் வித் DEF அண்ட் அப்புறமா நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய நேம். இந்த நேம் கீவேர்டாக இருக்கக்கூடாதுன்ற கண்டிஷன் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அண்ட் வித்தின் parenthesis நம்ம லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணலாம். மோர் தேன் ஒன் இருந்துச்சுன்னா கமா கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கிட்டே போகலாம். இல்லை பேராமீட்டர்ஸே எதுவுமே இல்லைன்னு சொன்னால் ஜஸ்ட் எம்டி parenthesis இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். அதனால தான் இந்த பேராமீட்டர்ஸ்ன்றது ஆப்ஷனல்னு சொல்கிறதுக்காக தே ஹவ் மென்ஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கிறது ஆப்ஷனல், தேவைப்பட்டால் கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம். அண்ட் இந்த லாஸ்ட்ல கோலன் இஸ் மஸ்ட். நம்ம கோலன் கொடுத்து முடிச்சு என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கர்சர் வில் பி வெயிட்டிங் ஹியர் வித் இண்டென்டேஷன். ஸோ எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும்னாலும் சேம் இண்டென்டேஷனோட நம்ம எழுதிக்கிட்டே வரணும். அண்ட் த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கேன் பி அ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இன் பிட்வீன் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல ரிட்டர்ன் இருக்கோ கண்ட்ரோல் டைரக்டாக அங்கேருந்து அந்த ஃபங்க்ஷன் பிளாக்கை தாண்டி வெளியில் வந்துடும். So mostly we'll have the return statement as the last statement. And return statement can return either an expression or none. And this is what about block we have discussed and nested block. So nested block and சொல்லும்போது first block நம்மளுக்கு single tab ஓட ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா second block நம்ம double tab space ஓட ஸ்டார்ட் பண்ணுவோம். And indentation ஒரு indentation அப்படின்னு சொல்றது it includes 4 spaces. Now just have a look at this example. நம்ம DEF and கொடுத்துருக்கோம்னாலே we are going to define a new function and the name of the function is hello. இதுக்கு எந்த ஆர்குமெண்ட்ஸோ பேராமீட்டர்ஸோ இல்லை, அதனால empty set of parenthesis கொடுத்துருக்கோம் followed by a colon. நம்ம இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் ஈக்குவல் இண்டென்டேஷனோட கொடுத்துருக்கிறதுனால ஹலோன்ற ஃபங்க்ஷனில் நமக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்றது மீனிங். ஸோ we are going to just print hello pythonன்றதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அண்ட் எப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ கண்ட்ரோல் இந்த ஃபங்க்ஷனை தாண்டி எக்ஸிட் பண்ணி வெளில வந்துடும். நெக்ஸ்ட் லெட் அஸ் நோ அபவுட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். எப்போவுமே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் சொல்லும்போது இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு டிவைட் அ ப்ரோக்ராம் இன்டூ
modules. அப்படி modules-ஆ divide பண்றதுனால it is easy for us to manage the code. And next is it implements code reusability. Already நம்ம advantages of functionsல பார்த்தோம். The same for user defined functions also. Once நம்ம define பண்ணிட்டு தேவைப்படக்கூடிய இடத்துல எல்லாம் reuse பண்ணிக்கிறதுக்கு அது support பண்ணும். And the next one is once நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு வேறு வேறு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கும் it will support. So these are the advantages of user defined functions. So this is about how to define functions. Hope you understood. Thank you. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேற லெவல் கல்வி யூடியூப் சேனல்.